வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஓவிய கண்காட்சி துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். TN பாளையத்தில் ஆய்வு செய்த மத்திய குழுவினரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடந்த 30ஆம் தேதியன்று ஒரே நாளில் 48 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி நகரப்பகுதி மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் வீடூர், சாத்தனூர் அணைகளில் உபரி நீர் திறப்பால் புதுச்சேரியின் தென்பெண்ணை ஆறு, சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பல கிராமங்கள் நீரில் மூழ்கின. 4 பேர் உயிரிழந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பயிர்கள் சேதமாகியது. இந்நிலையில் உள்துறை அமைச்சகத்தின் பேரிடர் மேலாண்மை இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழுவினர் இன்று புயல் வெள்ள பாதிப்புகளை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். புயல் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த விவசாய நிலங்கள், துணை மின் நிலையங்கள், வீடுகள் ஆகிய பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து நாளையும் பல்வேறு பகுதிகளில் மத்திய குழு உறுப்பினர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த ஆய்வின் போது முழுமையான வெள்ள நிவாரணத்தை மத்திய அரசு அளிக்க வேண்டுமென சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் மத்திய குழுவினரிடம் மனு அளித்தனர். One transformer we could not put it under the அடிக்கணும் கால் பண்ணுறேன். ஓகே சார் கொஞ்சம் மேஜர் லாஸ்ட் மேஜர் வாங்க 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 போ எடுத்தாச்சு. நான் பாரதி பூங்காவில் நடைபெற்ற சாலையோர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் ஓவிய கலைஞர்களின் சாலையோர ஓவிய கண்காட்சி புதுச்சேரி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. சாலையோர ஓவிய கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஓவியங்களை பார்வையிட்டார். மேலும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கியும் பாராட்டினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், கலைகள் எப்போதும் மனித வாழ்க்கையோடு நெருக்கமான தொடர்புடையவை என்றும் அதிலும் நுண்கலைகள் மனிதர்களின் எண்ணங்களை, உணர்ச்சிகளை, கற்பனைகளை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக இருப்பதும், அத்தகைய நுண்கலைகள் இந்த பிரபஞ்சத்தின் அழகை, மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை, பண்பாட்டின் சிறப்புகளை வரலாறாக தனக்குள்ளே வைத்து நமக்கு தருகிறது என்று தெரிவித்தார். மேலும் சிற்பக்கலை, ஓவியக்கலை, நடனக்கலை, கட்டிடக்கலை இப்படி எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சியை வரலாறாக தனக்குள்ளே கொண்டு இருக்கிறது என்றும், பழங்காலத்தில் வாழ்ந்த மனிதன் தான் பார்த்த விலங்கு, பொருள்கள் எல்லாவற்றையும் குகைகளின் சுவர்களில், கூரைகளில் கோடுகளாக, பின்பு அதில் அழகையும் உணர்ச்சியும் சேர்த்து அழகிய ஓவியமாகவும் வரைந்து வைத்தான். அடுத்த தலைமுறைக்கு ஆவணமாக கொடுத்தான் என்று அவர் தெரிவித்தார். அடுத்ததாக காமராஜர் விருது பெறும் விருதாளர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஓவிய சித்திர வித்தகர் கனகா கலைகள் இந்த பிரபஞ்சத்தின் அழகை, மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை, பண்பாட்டின் சிறப்புகளை வரலாறாக தனக்குள்ளே வைத்து நமக்கு தருகிறது. புதுச்சேரி TN பாளையத்தில் ஆய்வு செய்த மத்திய குழுவினரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி TN பாளையம் இருளர் குடியிருப்பை மத்திய குழுவினர் ஆய்வு செய்துவிட்டு TN பாளையம் ஆதி திராவிடர் வசிக்கும் பகுதி அருகே வந்தபோது அப்பகுதி மக்கள் மத்திய குழுவினர் வந்த வாகனங்களை மறித்து அவர்களை தடுத்து நிறுத்தி தங்களுக்கு தான் அதிக பாதிப்பு என்றும், ரேஷன் அட்டை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மழைநீரில் சேதமடைந்து விட்டது என்றும், அதனை மீண்டும் பெற்றுத்தர எந்த அரசு அதிகாரியும் முன்வரவில்லை என ஆக்ரோஷமாக மத்திய குழுவினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டனர். நீங்க தாலுக்காரு நீங்க இன்னும் அங்க காட்டுறதா சும்மா இடத்துல எடுத்து காட்டுங்க. எங்க வருவாங்க? எப்ப வருவாங்க?
உங்களுக்கு கூட்டி தானே உங்களுக்கு கூட்டி தானே நல்லா தெரியுது அவர் பேசுறது. குருமாம்பேட் குப்பை கிடங்கில் அமைச்சர் சாஜி சரவணகுமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்து ஆறு, ஏரி, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் குருமாம்பேட் குப்பை கிடங்கில் கழிவுகள் கலந்த மழைநீர் வெளியேறி கோபாலன் கடை பகுதியில் உள்ள வாய்க்கால் வழியாக குடியிருப்புக்குள் சென்றது. இதனால் அந்த பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கோபாலன் கடை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் குப்பை கிடங்கில் இருந்து வரும் தண்ணீரை ஊருக்குள் நுழையாதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து அமைச்சர் அவ்வழியாக சென்ற குப்பை லாரியில் ஏறி குருமாம்பேட் குப்பை கிடங்கிற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த கழிவுகள் வாய்க்காலில் கலந்து ஊருக்குள் நுழைந்தது தெரிய வந்தது. உடனே அமைச்சர் குப்பை எல்லும் தனியார் நிறுவனத்தாரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனடியாக கிடங்கிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை தடுத்து நிறுத்த வேண்டும், தங்களால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு அந்நிறுவனத்தினர் கழிவு நீரை ஊருக்குள் செல்லாமல் பார்த்துக் கொள்வதாகவும் நிவாரணம் வழங்குவதாகவும் உறுதியளித்தனர். இதனையடுத்து அமைச்சர் அங்கிருந்து மீண்டும் குப்பை லாரியில் ஏறி புறப்பட்டு சென்றார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீங்க சம்பாதிக்கிறது வந்து இருக்கிற ஊரெல்லாம் வாங்கல, அவங்க வந்து இது நைட்டு ஊரே மொழி போச்சாங்க. யார் உங்களுக்கு திறந்துட்டு சொல்லிட்டு நீ எங்க இருக்க? நீங்க வந்து வாழ்வீங்களா எங்க ஊர்ல? சார் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், அதை பாருங்க. எல்லா வீடியோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 குடும்பங்களை பாதிக்கப்படும். 10 மணிக்கு மேல முதல் வீடியோ அனுப்புறேன், வீடியோ பாருங்க. அந்த மக்களுக்கு நம்ம நேரடியாக வந்து செஞ்சு கொடுத்துருப்போம். யூகேஜி படிக்கும் மாணவன் தியாஷ் உலக சாதனையை படைத்துள்ளார். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படிக்கும் 5.5 வயது மாணவன் தியாஷ் குழந்தை முதலே அதீத நினைவாற்றல் கொண்டவர். தியாஷ் பல்வேறு நாடுகளின் கொடிகளை பார்த்து அந்த நாடுகளை சரியாக கூறும் உலக சாதனை நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 1 நிமிடம் 12 வினாடிகளில் 150 நாடுகளின் கொடிகளை பார்த்து அந்த கொடிகளின் நாடுகளை சரியாக கூறி சாதனை படைத்துள்ளார். மாணவனின் இந்த சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. தொடர்ந்து சாதனை படைத்த மாணவனை பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வெகுவாக பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறுவனை வெகுவாக பாராட்டினார். Sri-Lanka, Syria, Taiwan, Tajikistan, Tibet, Turkmenistan, Uzbekistan, Vietnam, Yemen, Albania, Andorra, Austria, Belarus, Belgium, Bosnia and Herzegovina, Texas, Republic, Denmark, Estonia, Bahrain, Finland, France, Germany, Gibraltar, Greece, Greenland, Hungary, Iceland, Ireland, Kenya, Lesotho, Libya, Malawi, Mali. மாநில அளவிலான பெத்தாங் போட்டி நடைபெற்றது. திருவள்ளுவர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான பெத்தான் போட்டி உப்பளம் பகுதியில் உள்ள எக்ஸ்போ மைதானத்தில் நடைபெற்றது. சுமார் 250க்கும் மேற்பட்ட அணிகள் இதில் கலந்து கொண்டனர். ஒரு அணிக்கு 2 நபர்கள் என கலந்து கொண்டு விளையாடினர். ஒரு நாள் முழுவதும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை திருவள்ளுவர் நகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதியதாக திறக்கப்பட்ட பிரியாணி கடையில் 1 வாங்கினால் 1 இலவசம் என்ற அறிவிப்பை அடுத்து பிரியாணி பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணி வாங்கி சென்றனர். புதுச்சேரி நகரப்பகுதியான அண்ணா சாலையில் பிரபலமான பிரியாணி கடையின் கிளை திறக்கப்பட்டது. அறிமுக சலுகையாக ஒரு பிரியாணி வாங்கினால் மற்றொரு பிரியாணி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 500க்கும் மேற்பட்ட பிரியாணி பிரியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர்.
அமமுக அவைத்தலைவர் ரகுபதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அவைத்தலைவர் ரகுபதியின் பிறந்தநாள் விழா வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கேக் வெட்டி மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. பிறந்தநாள் விழாவிற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் SD சேகர் தலைமை தாங்கினார். தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் ரகுபதிக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இணைச் செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, மாநில பொருளாளர் கணேசன், மாநில துணைச் செயலாளர் முனியன், தொகுதிச் செயலாளர்கள் செந்திர், கலியமூர்த்தி, கண்ணதாசன், அணிச் செயலாளர் காண்டீபன், இளையராஜா, முருகன், சக்திவேல், நிர்வாகிகள் ஜில்பர்ட், ராஜ்வேல், கார்த்திக், பரசுராமன், ஆறுமுகம், அண்ணாமலை, முருகன், குமார், எல்லப்பன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் நிறைவாக பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. திண்டிவனத்தில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபையுல்லா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஃபெஞ்சல் புயல் காரணமாக திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. அதனால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் விவசாய நிலங்களில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என வெகுவாக பாதிக்கப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் ஏரி நிரம்பி அருகில் உள்ள 27வது வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியின் 27வது வார்டு திமுக நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தனது சொந்த செலவில் 500க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் வழங்கினார். மேலும் நகரமன்ற உறுப்பினர் ஷபியுல்லா தனது சொந்த செலவில் அப்பகுதி மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பஞ்சாபில் நடைபெறவுள்ள சப் ஜூனியர் கராத்தே போட்டியில் கலந்து கொள்ள உள்ள மாணவர்களுக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஆதரவுடன் SDFI தேசிய அளவில் 14 வயதிற்குட்பட்ட சப் ஜூனியர் பள்ளி மாணவிகள் மற்றும் மாணவர்களுக்கான கராத்தே போட்டிகளை பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடத்த உள்ளது. புதுவை அரசின் கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை ஆதரவுடன் புதுவையைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் கராத்தே வீரர்கள், வீராங்கனைகள் 17 பேர் கொண்ட அணி உடற்கல்வி இயக்குனர் கருணாகரன் தலைமையில் புதுவை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டனர். ரயில் நிலையத்தில் நடைபெற்ற வழி அனுப்பு விழாவிற்கு அகில இந்திய கராத்தே சங்க தலைவர் வளவன் மற்றும் புதுவை மாநில ஒருங்கிணைந்த மாநில கராத்தே சங்க தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினர். புதுவை மாநில கராத்தே சங்க இணைச் செயலாளர் சுந்தரராஜன், மூத்த பயிற்சியாளர் வெங்கடாஜலபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் அமிர்தராஜ், குமரன், சந்துரு, பாரதி மற்றும் ஏராளமான கராத்தே பயிற்சியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இந்த புதுவை மாநில அணி வரும் 18ஆம் தேதி புதுவைக்கு திரும்புகின்றது. புயலால் பாதிக்கப்பட்ட இருளர் மக்களுக்கு சமூக சேவகர் குமரேஸ்வரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஃபெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆறு வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட இருளர் மக்களுக்கு புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தெற்கு மாவட்ட தலைவரும் சமூக சேவகருமான குமரேஸ்வரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, தெற்கு மாவட்ட செயலாளர்கள் பிரபாகரன் மற்றும் ராம்ஜி பாஸ்கர், சிறுபான்மை பிரிவு தலைவர் கலைசீலன், வட்டார காங்கிரஸ் பொருளாளர் கணேசன், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஏழுமலை மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7115 ரூபாய், 1 பவுன் 56,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. 100க்கும் மேற்பட்ட சாலையோர ஓவிய கண்காட்சி துணைநிலை ஆளுநர் தொடங்கி வைத்தார். TN பாளையத்தில் ஆய்வு செய்த மத்திய குழுவினரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.